வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து நம்மளுக்கு டீச்சர்ஸ்க்கான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. டிப்ளமா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, பிஎட் முடிச்சவங்க, யூஜி பிஜி வந்து முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேட்டகரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொடுத்துக்கூடிய வேகன்சி தமிழில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து அறிவியல் கண்காணிப்பு கேட்டிருக்காங்க, பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க, தலைமை சட்ட உதவியாளர் கேட்டிருக்காங்க, அரசு வழக்கறிஞர் கேட்டிருக்காங்க, உடற்தகுதி பயிற்சியாளர் கேட்டிருக்காங்க, அறிவியல் உதவியாளர் பயிற்சியாளர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் கேட்டிருக்காங்க, சீனியர் விளம்பர ஆய்வாளர் கேட்டிருக்காங்க, ஊழியர் மற்றும் நலம் ஆய்வாளர் கேட்டிருக்காங்க, நூலகர் கேட்டிருக்காங்க, இசை ஆசிரியர் கேட்டிருக்காங்க, ரயில்வே தொடக்க ஆசிரியர் கேட்டிருக்காங்க, உதவி ஆசிரியர் கேட்டிருக்காங்க, ஆய்வக உதவியாளர் கேட்டிருக்காங்க, ஆய்வக உதவியாளர் கிரேட் கேட்டிருக்காங்க. ஸோ இத்தனை போஸ்டிங்கான வேகன்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ்க்கான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க, சீஃப் லா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் கிராஃப்ட் இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, லைப்ரரியன் கேட்டிருக்காங்க, பிரைமரி ரயில்வே டீச்சர் கேட்டிருக்காங்க, பிரைமரி டீச்சர் ஹிந்தி, அப்புறம் வந்து பிரைமரி டீச்சர் தமிழ் கேட்டிருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 7/1/2025, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 6/2/2025. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வந்து முடியுது. நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் நேரத்தில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ சர்வர் பிஸி ஆகிடுச்சுன்னா வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ A8 வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒருவேளை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது நீங்கள் தப்பாக வந்து என்டர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 48 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 48 வயசு வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் தான் வந்து நம்ம இப்போ கேட்டிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது வந்து சென் நம்பர் 7/2024 வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை, ஆர்ஆர்பி சென்னை ஹோம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து அப்ளை நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு பாருங்கள். நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அப்ளை இருக்க பாருங்க. இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கீழே வந்து ஆல்ரெடி அவன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆர்ஆர்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பாருங்கள். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ட்ரி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து ரீடைப் ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள். உங்கள் நேம் வந்து திரும்ப வந்து இங்கே இந்த பாக்ஸில் வந்து ரைட் சைடில் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்போயாவது வந்து உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்என்எஸ் கொடுத்துங்க, வந்து நோ கொடுத்துங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ரீடைப் இருக்குது பாருங்கள் டேட். ஸோ திரும்ப வந்து என்டர் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுடைய ஜெண்டர் வந்து திரும்ப வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து ரீடைப் கேட்குறாங்க பாருங்கள். உங்கள் ஃபாதர் நேம் திரும்ப என்டர் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் மதர் நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ திரும்ப வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும்.
என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், உங்களோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. ஆர்ஆர்பி சம்மந்தமான உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸோ இல்லை வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி மூலியமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பக்காவாக வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை மற்றவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதாவது தகவல் வந்தால் கூட உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி வந்து வச்சுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஓன் ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் லிங்கில் இருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்களே வந்து ஓனாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இது நாலுமே மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களே ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து திரும்ப நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கேப்ச்சா இருக்குது பாருங்கள், கேப்ச்சா வந்து ஐ எம் நாட் ராபர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்துடும். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரீசெக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து அது ஒரு டைம் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணுங்க. உங்களுடைய நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு இல்லை வந்து உங்களுடைய இமெயில் ஐடி மேலே வந்து என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அதாவது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ராபர்ட் இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கணும். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்னை கொடுத்துக்கணும். சென்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த கேட்குற நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் இது பார்த்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மேரிட் அன்மேரிட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ டைவர்ஸ் ஆனால் கூட நீங்கள் இது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிலிஜன் கேட்குறாங்க பாருங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக், புத்திஸ்ட், ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னவோ சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய தாய்மொழி கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய மதர் டங்கு நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு நீங்கள் விரும்புன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ தமிழ் ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் ஹிந்தியில் கொடுக்கலாம், இல்லை வந்து மராட்டி, மணிப்பூர், மலையாளம், ஸோ நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுடைய அங்காடெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், மச்சான், தழும்பு இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா வந்து நீங்கள் உங்களுடைய டிசியில் இருக்கும் பாருங்கள், உங்கள் டிசியை பார்த்து கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ 5 கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5லேருந்து நீங்கள் எதில் வருவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்குறாங்க பாருங்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எதில் வருவீங்களோ சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டு யூ விஷ் டு அவைல் ஃப்ரீ ரயில் ட்ராவல் பாஸ் ஃபார் த எக்ஸாம் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து எஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க ட்ரெயினுக்கு. ஸோ அதனால் வந்து எஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்து 500 KBக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப்ல இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து அதை அப்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட அட்ரஸு, அப்புறம் வந்து உங்களுடைய டவுனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸோ ஒருவேளை உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து சேம் ஆச்சுன்னா இங்கே பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினா வந்து அப்படியே வந்து இந்த அட்ரஸ் வந்து அதில் காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வேளை ஊனமுற்றோர் நீங்கள் எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து இபிசியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எது இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை. இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரயில்வேல வந்து நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி என்ன ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. நீங்கள் ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க. இல்லை வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. நீங்கள் எதுவுமே வேலை செய்யலைன்னா நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கட்டக்கூடிய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து திரும்பி வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்புக்கோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. திரும்ப வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து திரும்ப வந்து நீங்கள் ரீஎன்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள். உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள். அந்த கோடை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களோட பேங்க்கோட அட்ரஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சரியாக கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்க. ஸோ ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய போர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ண டேட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் மேலே வந்து 12th கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th உங்களுடைய டிப்ளமா, உங்களுடைய பிஎட், டிடிஎட், அதாவது நீங்கள் யூஜி பிஜிலாம் முடிச்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா குவாலிஃபிகேஷனு, உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களோட காலேஜ் யூனிவர்சிட்டி நேமு, நீங்கள் எந்த வருஷம் டேட்டு, அதாவது நீங்கள் டேட் ஆஃப் பாசிங், அப்புறம் வந்து பர்சன்டேஜ். ஸோ இந்த 7 ஆப்ஷன் தான் கேட்பாங்க உங்களோட குவாலிஃபிகேஷனில். கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து முடி வந்து கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி, ஸோ வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தொப்பி கேப் வந்து நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி, கிளாஸ் வந்து போட்டிருக்க மாதிரி, அதே வந்து நீங்கள் சைட்லேருந்து செல்ஃபி எடுத்துருக்கிற மாதிரி, இல்லை வந்து ரொம்ப பிளர் ஆகிற மாதிரி மங்கலாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்க மாதிரி. அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இருட்டாக்கும் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த துணியுமே வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து முக்காடு போடுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரியுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் கிளியராக வந்து உங்கள் ஃபேஸு 2 காது வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே வந்து சைஸ் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதை வந்து இங்கே வந்து வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் படிச்சிங்க.
ஸோ உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாபுக்கான போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வரும். ஸோ ப்ரிவியூக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.